சர் சி வி ராமன் தன்னுடைய இயற்பியல் ஆய்வுக்கூடத்திற்கு தேர்வு செய்வதற்காக நடத்துறார். அதுல ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார், வந்து போக வேண்டிய செலவு நாங்க கொடுக்கிறோம்னு. நிறைய பேர் வந்துட்டு காலையில எல்லாம் நேர்முக தேர்வு முடிஞ்சு போச்சு, அவங்களுக்கு போக்குவரத்து செலவு கொடுத்துட்டு செலக்ட் ஆனவங்களை வச்சுக்கிட்டு செலக்ட் ஆகாதவங்களை அனுப்பிட்டாங்க. பிற்பகல் ஒரு 2 மணிக்கு வாசல்ல வந்து பாக்குறார், ஒரு இளைஞர் இருக்கார். தம்பி நீங்க செலக்ட் ஆயிட்டீங்களா? இல்லைங்கய்யா. அப்ப போக வேண்டியதானே, ஏன் இங்க நிக்கிறீங்க? இல்லைங்கய்யா, எனக்கு போக்குவரத்து செலவே மொத்தம் 50 ரூபாய் தான், ஆனா 75 ரூபாய் கொடுத்துட்டாங்க, மீதி 25 ரூபாயை திருப்பி கொடுக்கறதுக்காக வந்தேன். அக்கௌண்ட் செக்ஷன்ல இருக்கிறவர் சாப்பிட போயிட்டாராம், அவர் வந்த பிறகு நான் கொடுத்துட்டு போயிடுறேன். சர் சி வி ராமன் சொன்னார், யூ ஆர் செலக்டட். அப்ப இந்த நேர்முக தேர்வு நடத்தினவங்க சொன்னாங்க, நாங்க கேட்ட கேள்வி இயற்பியல் பாடத்திற்கு இவர் பதில் சொல்ல தெரியவில்லை, இயல்பியல் பாடம் அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிந்த நான் அவனுக்கு சொல்லிக் கொடுத்து விடுவேன். இயல்பான நேர்மை பண்பாடு அவனிடத்தில் இருக்கிறது என்றால் இப்படிப்பட்டவர் தான் என் நிர்வாகத்துக்கு தேவை. அப்படி சேர்த்துக் கொள்ளப்பட்டவர் தான் விஞ்ஞானி சந்திரசேகர் என்ற ஒரு இளைஞர். படிப்பு சோறு போடாவிட்டாலும் பண்பாடு சோறு போடும்.